நெக்ஸ்ட் டீம் வேறு யாரும் கிடையாது, சிஎஸ்கேவோட பங்காளி டீமான மும்பை இந்தியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே விளையாடலை. ஆனால் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்களோட 2020 இருக்கிற ஸ்குவாடை வந்து ரீட்டைன் பண்ணணும்னு ஒரு ப்ராசஸில் இறங்கி ஹார்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து வாங்கி இந்த வருஷம் 10 போல்ட்டை வந்து ஐபிடில் போய் எடுத்து அவங்களோட ஒரு கோர் டீமை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த டீம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போலே கடப்பார டீம் தான். இந்த கடப்பார பேட்டிங் லைனை இப்போ தாண்டி வெளியே வந்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் இருக்கார் ஆல்ரவுண்டராக. 10 போல்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு டுவோ எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படியே வந்த மாதிரி தீபக் சாகர் வந்து நல்லா டீசெண்டாக பவுலிங் போடுவார். இந்த டீமை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் தான் அப்படியே மெருகச்சிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, 10 போல்ட், டாப்லி வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸாக பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்னு நான் மும்பைக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு இல்லை ஃபைனலுக்கே வருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து அவங்க மும்பை இந்தியன்ஸ் மாதிரி விளையாடுறதுனால இந்த வருஷம் வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து 2020 இருக்க டீமை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க லிட்டரலாக.